எல்லாருமே தனித்தனியாக பாடல்கள் பாடிட்டு இருந்து ஜெபிக்கிற நேரத்துக்கு வரதுக்கு முன்னாடியே சபை மக்களுக்கு இந்த சம்மருக்கு இதமாக மோரெல்லாம் கொடுத்துருந்தாரு நம்ம குட்டி பையன் ஹாபில். பாட்டுக்கு ஏற்ற மாதிரி மியூசிக்லாம் போட்டு நம்ம வாசலில் சேர் பந்தெல்லாம் போட்டு விஜய் மோரெல்லாம் ஊற்றிட்டு இருந்த டைமில் நம்ம விக்கி வரவேற்புக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தார். 22nd ஆனுவல் டே அப்படின்ற ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஆண்டு விழா தொடங்கி ப்ரேயர் பாட்டு அப்படின்னு சொல்லி களைகட்ட ஆரம்பிச்சிருச்சு. மக்களும் வர ஆரம்பிச்சிட்டாங்க சபைக்கு. மறுரூபம் மகிமையின் ஜப வீட்டில் 22வது ஆனுவல் டே ஃபங்க்ஷன் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. பிள்ளைங்க எல்லாருமே அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸை நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்றத பதிவு பண்ணுறதுக்கான புகைப்படங்கள் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. கேட்டு எங்க சிவில விருத்த சேவை பண்ணபடியா உங்க கரத்துல ஒப்ப கொடுக்கிறேன் வாஞ்சியோட. சபையின் வேலையை யாருங்க செய்வா? வேற யாரு? நாங்கள் தான், வாலிபர்கள் தான். இப்போ தண்ணி எடுத்து ஊத்துறது நம்ம சிமியோன், இப்போ வரவேற்க போகிறது நம்ம விஜய். இதனை தொடர்ந்து சங்கீதம் 1 முடிய கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஜனங்களை நடத்தினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. பெரிய ராஜாக்களை சங்கரித்தவரை துதியுங்கள் உள்ளது. அதை தம்முடைய தாசனாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாகவே தந்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. சங்கீத பகுதி நமக்கானவே கொடுக்கப்பட்ட சங்கீத பகுதி. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் இந்த சங்கீத பகுதியை விசுவாசிக்கிறீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ஆமேன் சொல்லிட்டு போங்க. கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாங்க. இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சூப்பராக தொகுத்து வழங்குறது யாரு தெரியுமா? வேற யாரு? நம்ம ஜாய்ஸ். இப்போ பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்களே தான். பிரச்சனைகளையும் தேவன் மாற்றினார், அவர் எல்லா குறைகளையும் தேவன் நீக்கினார். சிறுமையும் எளிமையுமான ஜனங்களை வீதியாக வைத்தேன் என்று சொன்னார். அடுத்து சாட்சி நேரம். ஒரு முக்கியமான சாட்சிகளை இப்போ ஆட் பண்ணுறோம். அதை ஃபுல்லாக பார்க்கறதுக்கு அடுத்த வீடியோவை பாருங்கள். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். 21 இயர்ஸ் முடிஞ்சு 22வது வருஷத்தில் நம்ம அடி எடுத்து வைக்கிறோம். இங்கே இருக்கிற பகுதியில் இருக்கவங்க எல்லாருமே திருப்பி இந்த சபைக்கு ஒரு சொந்தமா இடம் வேணும். ஏன்னா எல்லாத்துக்கும் வாடகை எங்க இருக்கும். நம்ம ஆராதிக்கு இடமே சின்னதா இருக்கு. அவர் மழை பெஞ்சா கொஞ்சம் வசதி இல்லை, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி பாசறையா அப்புறம் சபை மக்கள், சபை விசுவாசிகள் நிறைய பேர் எல்லாருமே ஜெபம் பண்ணி கர்த்தர் ஒரு நிரந்தர இடமா, ஒரு சொந்தமான இடமா இந்த கிராமத்தில் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அதுக்கு நம்ம ஆண்டவருக்கு எவ்வளவு ஒரு நன்றி விசுவாசம் உள்ளதா இருக்கணும். அதனால இதுவரைக்கும் அவர் நடத்தி வந்த பாதைகள் அற்புதம், அநேகம், அடையாளம்.